வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே கிளம்புறாங்க. உஷா, வெண்ணிலா, மூர்த்தி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. உஷா பார்ட்டிக்கு போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ அங்கே பார்ட்டிக்கு போயிட்டாங்க. போயிட்டோன்னு எதிர்பார்க்குறாங்க, சக்தி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பொன்னி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. அதுவே ஒரு பட்டிக்காடு, இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக என்ட்ரு ஆகுறாங்க. சூப்பராக வராங்க பொன்னி. சக்தி கூட்டிகிட்டு வராரு. அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, மாடலாக. என்ன இது பொன்னியா, இது இப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உஷா, வெண்ணிலா, மூர்த்தி எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே கூட்டிகிட்டு வராரு. வந்தவுடனே சூப்பராக அட்டன் பண்ணுறாங்க பார்ட்டியை. என்ன வெண்ணிலா, பட்டிக்காடுன்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா இவ்வளோ சூப்பராக வந்திருக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அதுவும் சக்தி வேற கூட்டிகிட்டு வந்திருக்கான். இங்கே வேற பாட்டு டான்ஸ் எல்லாமே நடக்குதே, டான்ஸ்லாம் வேற ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சக்தி சூப்பராக கூட்டிகிட்டு போயிட்டு பொன்னியை மேடையில் அழகாக தூக்கிலாம் டான்ஸ் ஆடுறாரு. அப்படியே சந்தோஷப்படுறாங்க. பொன்னி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதை ஜெயாவுக்கு பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் வருது. அப்படி பார்க்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கான் அந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரசேகர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பொன்னியோட கையெல்லாம் பிடிச்சி சூப்பராக ஸ்டெப் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே. அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. ஆனால் இவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. வெண்ணிலாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ தைரியம் தான் சக்தி அந்த பொண்ணியை தூக்கி அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. எனக்கு பார்க்கும்போது என்னால் இதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்தாத, அமைதியாக இது, எதுவுமே பண்ண முடியாது. சக்தி டான்ஸ் ஆடும்போது நாம் போய் தடுக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அமைதியாக உட்காந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க உஷா. வெண்ணிலா அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. சிவானியோட அம்மா, அப்பா, சிவானி எல்லாருமே சூப்பராக பார்த்துட்ருக்காங்க. சிவானி பாப்பா கையெல்லாம் தட்டி கிளாப்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அம்மா இன்னும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ தைரியம் தான் இப்படி மேடையில் ஆடுவாங்க, நம்ம நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க.